காஞ்சிபுரத்தில் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சந்திச்சு பேசிய விஜய் ஏதோ சொந்தமா மூளைய கசக்கி புழிஞ்சு பல பாயிண்ட்ஸை எடுத்து அவரே பேசிட்டாரு அப்படின்னு தாவேகாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே வரிக்கு வரி பல படங்கள்ல இருந்து உருவி சினிமா டைலாக தான் பேசி இருக்கிறாரு அப்படிங்கறத ரொம்ப அழகாக இந்த காணொளியில வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லா சினிமா வசனம் தானா கோபால், சொந்த சரக்கு எதுவுமே கிடையாதா அப்படின்னு மக்கள் சமூக வலைதளங்கள்ல கிண்டல் பண்ணிட்டு வராங்க. நீங்களும் பாருங்களேன். விஜய் வந்து நேத்து பேசுறது எல்லாமே வந்து மூவி டைலாக்னு சொல்றாங்களே. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, விஜய் ஏன் தொட்டோன்னு எதுக்கு தொட்டோன்னு ஃபீல் பண்ண. என்ன படம் அது? ஏதோ ஒரு படத்துல இருந்து சிங்கம். சிங்கத்துல யாரு பேசியிருப்பாரு? அவர் பேசிதான் வந்து அப்படியே காப்பி பண்ணி அண்ணா போட்டாரு. சோ இங்க காப்பிரைட் இஷ்யூ வந்து நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ பாத்துட்டு வந்துடலாம் நம்ம. ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம், ஏண்டா மயில் வாகனத்தை பகச்சுக்கிட்டோம், ஒவ்வொரு நாளும் நீ தூக்கம் இல்லாம துடிச்சுக்கிட்டே இருப்படா. ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. பத்தியா, இது வந்து இந்த மூவி டைலாக். இது வந்து ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்குன்னு சொல்லுவாங்க. சாட்டை வந்து தற்கொலை வச்சு ஒரு சம்பவம்னா இவர் வந்து விஜய தொட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, பிரகாஷ் ராஜோட டைலாக். அது வந்து செந்தில்வேல் வந்து ஒரு டிபேட்ல பேசியிருப்பாரு. அது வீடியோ பாத்துருவாங்க. சார் இன்னைக்கு என்ன சொல்றீங்க? என்னைய தொட்டுட்டீங்க, என்னைய சீண்டி இருக்க கூடாது சார். எனக்கு தெரியும் சார் இந்த அவையில யார் சார் உங்களை தொட்டது, யார் தான் உங்களை தொட்டான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். யாரு சார் உங்களை தொட்டது? யாரும் உள்ள உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஏன்டா தொட்டோம், சரி யாருதான் உங்களை தொட்டது? விமர்சனத்தின் ரீதியாக யாரு சார்? தொடர்ந்து நீங்க தான் சார் சண்டைக்கு வா எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கீங்க. யாரு உங்களை தொட்டது? நீங்க தாங்க. ஆனா திமுக ஆரம்பத்திலே பார்த்தா வெளியே நோக்கி ஒரு விமர்சனம் கூட வைக்கல. அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னா இருக்காங்க. யாரு உங்களை தொட்ட? இன்னொரு மீன் போட்டு போடுறாங்க, நீ வேணா சண்டைக்கு வா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடா. இது என்ன பிரமாதம்? இதுல இருந்து நமக்கு தெரியுது நம்ம தளபதி எந்த அளவுக்கு எம்ஜிஆரோட கொள்கையை ஃபாலோ பண்றாரு, எம்ஜிஆர் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாரு. இதுல இருந்து நமக்கு ஒரு சரி அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன், குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். ஐயோ நல்லா இருந்துச்சு. ஒரே மாசினாச்சு. நான் பார்த்தேன் இதுவும் காப்பி தானா? பேசுற எல்லாமே மூவி டைலாக்ஸா இருக்கா? அப்போ இது என்னங்க, அவர் சொந்த படத்துல இருந்தே ஒண்ணு சொல்லியிருந்தாரு, கடைசி பக்கம் பிளாஸ்ட் பிளாஸ்ட்